வணக்கம் வியூவர்ஸ், என்னோட நேம் பாலாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியமான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வெல் டெவலப்டு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டிக்கு ஈக்குவலாக ஒரு ஐடி ஹப்பாக மாறிட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா குறும்புபாளையங்க. ஸோ அப்படி குறும்புபாளையத்தில் லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, என்ன அமெனிட்டிஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம், சைட் என்ன சைஸில் பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்னைக்கு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியற அளவுக்கு அந்த ஏரியா டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா ஐடி பார்க் வந்து அங்கே ஒரு பெரிய ஐடி பார்க், கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய ஐடி பார்க் அங்கே செட் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் சரவணம்பட்டி ஏரியா டெவலப் ஆனதுக்கு மிக முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா அங்கே ஐடி பார்க் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh people அங்கே வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சரவணம்பட்டிக்கு ஈக்குவலாக ஒரு ஐடி ஹப்பா நெக்ஸ்ட் ஐடி ஹப்பா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா குறும்புபாளையங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க் அவங்களோட இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ் வந்து அங்கே செட் பண்ணி அவங்க ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டானி சிஏஜின்னு அவங்களோட குரூப் வந்து இன்னைக்கு ஒரு 3 million square feet ஒரு ஐடி பார்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குறும்பாளையத்தில். ஸோ இது எல்லா டெவலப்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறும்பாளையம் வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்டு ஏரியாவாக இருக்க போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா குறும்பாளையோட ஜிஆர்எஃப்எல் பவுண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணம்பட்டி கோவில்பாளையம் 2 பெரிய ஏரியாவுக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியாங்க. இது போக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசியோட ரீச் பண்ணுறதுக்கு காலப்பட்டி வழியா, அதாவது அவினாசியில் இருக்கிற நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு காலப்பட்டி வழியா டைரக்டாக ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரே ஏரியா பார்த்தீங்கன்னா குறும்புபாளையம். ஸோ சரவணம்பட்டி எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம டெவலப்டு ஒரு ஏரியாவாக இருக்கோ அதே போல ஈக்குவலாக இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஐடி ஹப்பாவும் அதே சமயம் எல்லா பெரிய ஏரியாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவும் இன்னைக்கு குறும்பாளையம் மாறிட்டு இருக்குங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கரில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய போத் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 211 பிளாட் வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்குங்க. சைட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.25 சென்ட்லேருந்து ஒரு 6 சென்ட் வரைக்கும் நம்ம சைட்டோட சைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்ஸ் இது எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கிளைண்ட் வந்து அவங்களுக்கு தேவை அளவில் அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து சைட் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பண்ணியிருக்கிற அமெனிட்டிஸ் தாங்க. அதாவது வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் சும்மா ஒரு பேருக்கு சொல்லாமல் ஒவ்வொரு அமெனிட்டிஸுமே வந்து பக்காவாக பார்த்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஒரு ஆரோ பிளான்ட்டுங்க. அதாவது இன்னைக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை தான். அதுவும் சம்மரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா தான் நமக்கு நல்ல தண்ணியே வருங்க. ஸோ இங்கே வீடு கட்டி குடி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் நம்ம தண்ணி வாங்குறதுங்கிறது வந்து ஒரு அதுக்கான ஒரு சர்டைன் பீரியட் இருக்குங்க. ஒரு 10 வீடு 15 வீடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பஞ்சாயத்துலேருந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் வாங்க முடியுங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வீடு கட்டி வரவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோ பிளான்ட் நம்ம செட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக மற்ற லேஅவுட்டில் பண்ணாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேங்க. அதாவது ஆரோ பிளான்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா லேஅவுட்லையும் இன்னைக்கு கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு ஆரோ பிளான்ட் நம்ம கொடுத்துருக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்குங்க. போர்வெல்க்கு வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த போர்வெல் தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஜிம் ஒன்றுங்க. இது போக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 எக்யூப்மெண்ட்டுக்கு மேலே நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நம்ம பெரிய ஒரு ஏக்கரில் மட்டும் பார்க் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு, ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக்கும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லா அமெனிட்டிஸுமே வந்து இந்த பார்க்குக்குள்ள ஒரு 1 ஏக்கர் அளவில் நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அமெனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவொர்க்கிங் ஸ்பேஸுங்க. அதாவது இன்னைக்கு ஐடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு ஹைப்ரிட் மாடலில் தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 2 days ஆஃபீஸ் போகிற மாதிரியும் ஒரு 3 days வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு ஹைப்ரிட் மாடலில் தான் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்குள்ளேயே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க வந்து இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட இருக்கிறனால அவங்க வந்து ஒரு வீட்லேயே எல்லா டைமும் உட்காந்துருக்கு, இங்கே வந்து நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஹாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் வந்து பெருசாக நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், இல்லை ஒரு காது குத்து, இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கம்யூனிட்டி ஹால் அப்படிங்கிறனால இது வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் வெளியே போய் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்ச ரூபா ஒரு ஹாலுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டி ஹால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உட்கார அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்கிறனால சின்ன ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே நம்ம வச்சுக்க முடியுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான அமெனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்போர்ட் டர்ஃபுங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பால் பசங்க விளையாடுறதுக்கு இல்லை பெரியவங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்போர்ட் டர்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். இது போக டர்ஃபை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்குங்க. இது 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டோர் ஜிம்முங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இண்டோர் ஜிம் நீங்கள் ஜிம் வெளியே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இயர்லி ஒரு 10,000 நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற கிளைண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒரு இண்டோர் ஜிம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கறனால இவங்க அது எல்லாமே வந்து அவங்களோட ஈவினிங் டைம் வந்து ஒர்க் அவுட்டுக்கோ இல்லை மார்னிங் டைம் ஒர்க் அவுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க
பண்ணிக்க முடியுங்க. மல்டி ஸ்போர்ட் டர்ஃபும் அப்படிதாங்க. நீங்கள் டர்ஃப் வெளியே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 300 to 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இங்கே நம்ம டர்ஃப் அதை வந்து பக்காவாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கனால இங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து அந்த டர்ஃப் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுபோக பேசிக் அமெனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க வித் 24/7 செக்யூரிட்டியோட, ஒய்டான தார் ரோடுங்க, போக எல்இடி லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டுங்க, இபி கனெக்ஷன், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து வாட்டர் கனெக்ஷன், போர்வெல், நல்ல தண்ணி ரெண்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். ட்ரீ பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒவ்வொரு சைட்டுமே வந்து பவுண்டரி லைன் வந்து செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ எல்லா அமெனிட்டிஸுமே வந்து அதாவது வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் சும்மா பேரளவுக்கு சொல்லாமல் எல்லாமே பக்காவாக ஒரு குவாலிட்டியான ஒர்க்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம குறும்பபாளையம் ஏரியாவில் இன்னைக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் குரூப் அவங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஆதித்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குங்க. இது போக இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுரு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா சமஷ்டி ஸ்கூல், கேவி மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், அதுவும் பாப்புலரான எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குமரன் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச், இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டிராவலில் ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ இவ்வளோ பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்டில் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட், அதாவது வடக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா 13 lakhs per சென்ட்டுக்கும், சவுத் வெஸ்ட் தெற்கு மேற்கு பார்த்தீங்கன்னா 12.5 lakhs per சென்ட்டுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இது போக லீடிங் பேங்க் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுற அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் லோனும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹோம் லோன் போகிறோன்னா ஹோம் லோனும் அப்ளை பண்ணிக்கலாங்க. லேண்ட் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூல ஒரு 70% வாங்கிக்கலாம். ஹோம் லோன் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 85% நம்ம லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லோன் அப்ரூவல் வாங்கிக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கணும், நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டாஃப் வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வீடு கட்டணும் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. அது வரைக்கும் தேங்க்யூ.